உங்கள் துவாக்கள் ஏன் உடனடியாக ஏற்கப்படவில்லை என்று எப்போதாவது யோசித்திருக்கீர்களா? ஒருவேளை நாம் துவா செய்யும் முறையில் சிறு மாற்றங்களைச் செய்ய வேண்டியும் இருக்கலாம். இன்றுக்கு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இதயத்தை ஈர்க்கும் வகையில் துவா செய்யும் முறையை சொல்லித் தரவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். துவா என்பது வெறும் வேண்டுதல் அல்ல, அது ஒரு வணக்கம். துவா செய்வதற்கு முன் வுளு செய்வது கட்டாயமில்லை என்றாலும் அது உங்கள் உள்ளத்தை மென்மையாக்கும். நீங்கள் இப்பொழுது வுளு செய்வது போல ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு புத்துணர்ச்சி அல்லவா? ஆம், அந்த உணர்வோடுதான் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். மேலும் கிப்லாவை நோக்கித் திரும்புவது, கைகளை உயர்த்துவது மற்றும் தாழ்ந்த குரலில் இறைவனை அழைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கம். இவை அனைத்தும் துவாவிற்கு தயாராவதற்கான சிறந்த வழிகள். இப்பொழுது ஒவ்வொரு துவாவிலும் கட்டாயம் இருக்க வேண்டியதை சொல்கிறேன், நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்ற வேண்டும். 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். 3. அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களைக் கொண்டு அவனை அழைக்க வேண்டும். 4. உங்கள் தேவைகள் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் தயங்காமல் நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். கூடவே 5. மற்றவர்களுக்காகவும் ஒட்டுமொத்த உம்மத்துக்காகவும் துவா செய்ய வேண்டும். 6. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து கூறி 7. ஆமீன் என்று சொல்லி முகத்தை துடைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரின் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வீடியோவை முடிப்பதற்கு முன் நம் அனைவருக்காகவும் ஒரு துவா செய்வோம். கைகளை உயர்த்துங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரிக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா கஃபூர், யா அஃபூஃப். நாங்கள் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. எங்களின் ஹலாலான கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரிக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீதும் மஜீத். ஆமீன் என்று சொல்லுங்கள். இப்போது மற்றவர்களுக்காகவும் சேர்த்து ஆமீன் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்களின் ஆமீன் யாரோ ஒருவரின் துவாவை அல்லாஹுவிடம் கொண்டு சேர்க்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைரன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களின் அன்பானவர்களுடன் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.